ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோடய சப்ஸ்கிரைபரோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான். ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், நீங்கள் பேசுங்க, நிஜமாகவே இப்படி ஒரு திங் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து நேம் வந்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட்டை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். பேசிக்காக இது வந்து அன்மேரிட் பீப்புள்ஸ், ஐ மீன் அன்மேரிட் மென் அண்ட் விமன்ஸ் இருக்காங்கள்ல, உமன் அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நைட் டைமில் வந்து யாரெல்லாம் வந்து ஒர்க் போயிட்டு வீட்டுக்கு வரவங்க, ஆக்சுவலி காலைல தான் வீட்டுக்கு வருவாங்கள்ல, கரெக்ட் இல்லை? ஸோ வந்து நைட் டைமில் வந்து வேலைக்கு போயிட்டு காலையில் வரவங்களுக்கு வந்து இதை வந்து நான் வந்து மெயினாக வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க மேல் வீட்டில் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்கார், ஓகேவா? ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு தான் அது வந்து மோஸ்ட்டாகவே அது இதுவாகிட்டே இருக்குது. பட் ஆனால் அவங்க வெளியே யார்கிட்டையுமே சொல்லிக்கலையாம். ஸோ அவங்க பிரதர் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு ஒரு 1 month பிஃபோர், நவ் இப்போ வந்து நல்லா தான் இருக்காங்க, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் ஸ்டில் வந்து அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அண்ணாக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த அண்ணா வந்து மேலே தனியாக தான் படுத்து தூங்கிட்டு இருப்பாராம். இந்த மோகினி பேலாம் சொல்லுவாங்கள்ல, லைக் அந்த மாதிரி பொண்ணுங்களை எதுவுமே பண்ணாது, ஓகேவா? ஆனால் கல்யாணம் ஆகாத பசங்களை மட்டுமே வந்து டார்கெட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து க்ளோஸாக இருக்கிறது, லைக் அந்த மாதிரிலாம் வந்து அந்த மோகினி வந்து பண்ணிகிட்டு பண்ணுமாமா. ஸோ அவங்களுக்குமே வந்து அது அப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் அது பண்ணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு அந்த அண்ணா வந்து கொஞ்சம் வந்து வெயிட் வந்து பூஸ்ட் மாதிரி தான் இருந்தாராம், ரொம்பவே ஒல்லி ஆகிட்டாராம். என்னன்னே ரீசன் தெரியலை. நான் வந்து அவரால் ஒழுங்காக தூங்க முடியலையா, தூங்கி எழுந்தால் உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்கான், எவ்ரி நைட் அவருக்கு அப்படி இருக்காமா. ஸோ வந்து இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சாமியார்கிட்டலாம் போயிட்டு ஒரு சில சாமி கயிறு, தென் ஒரு சில பூஜை இதெல்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிருக்கு. ஸோ அவருக்கு என்னென்ன மாதிரிலான சிம்டம்ஸ் அவருக்கு இருந்துச்சுன்னா, அவர் பாடி வெயிட் லாஸ் ஆச்சு, கண்ணுக்கு கீழே கருவளை அதிகமாக இருந்துச்சு. ஸோ வந்து அவரோட ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த மோகினி பிசாஸ்க்கு வந்து அது மோகினி பிசாஸ்னால் எல்லாருக்கும் தெரியும்ல, அது மேரேஜே ஆகாமல் வந்து இறந்து போன ஒரு பெண்ணோட ஆவி. ஸோ வந்து கேட்கவே பயமாக இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் இருக்குது. நானும் தனியாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், என்ன எதுவும் பண்ணிடக்கூடாது. ஸோ வந்து ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வந்து இது அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த பொண்ணோட அண்ணா, ஓகேவா? அவங்க சொல்லியிருந்தாங்க. தென் வந்து அது ஒரு 1 month கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அந்த அண்ணா வந்து ஓகேவாக தான் இருந்தாங்க. பட் ஓகே, மேரேஜ்னால கண்ணுப்பட்டுனால அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கேஷுவலாக விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு மெயின் மேட்டர் நடக்குது. அந்த அண்ணாக்கு வந்து ஒரு சில ஸ்மெல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வருது. நைட் ஆனால் வந்து ஒரு மாதிரியான எரிஞ்சு போன ஸ்மெல், ஒரு சில ஃப்ரேக்ரன்ஸ், ரோஜா வந்து ஒரு மாதிரி காஞ்சி போன ஒரு ரோஜா ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஸ்மெல்ஸ்லாம் அந்த அண்ணனுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ வந்து இது கீழே போயிட்டு சொல்லும் போது, ஆக்சுவலாக அது சொல்லாமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாமா. அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே அது தெரிஞ்சுட்டு அவங்க அமைதியாக இருந்துட்டா அந்த எதுவுமே பண்ணாதாம்மா. ஆனால் வந்து இது மற்றவங்களுக்கு ஐ மீன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு அதை வந்து சொல்லும்போது தான், அப்போ தான் அதோட ரியலான ஸ்கேரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும். என்னென்னா, அந்த அண்ணாக்கு நடந்ததை நான் சொல்கிறேன். நானாக வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒன்றும் சொல்லலை. என்ன ஆச்சுன்னா, அந்த அண்ணா வந்து ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, வந்துட்டு நைட்டு தூங்குறாங்க. ஒரு என்ன டைம் இருக்குன்னா, அவங்க சொன்னதுன்னா விடிய காலையில், அதாவது பிஃபோர் 6, 5:30 or 5 அந்த மாதிரி தான், பிஃபோர் 6ன்னு சொன்னாங்க என்கிட்ட. கரெக்டான டைம் எனக்கு தெரியலை.
அவங்க படுத்திருக்காங்க, சோஃபாவில் இருந்தாங்கன்னா படுத்திருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிங்கிள் பீலோ தென் ஒரு பெட்ஷீட்டு, ஹாலில் தான் படுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. மேல் ரூமில் வந்து ஹாலில் படுத்திருக்காங்க. அவங்க பக்கத்தில் வந்து அவளோட சிஸ்டர் அவங்களோட சிஸ்டர் மாதிரியான ஒரு உருவம் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கு. ஆனால் அவங்க சிஸ்டர் வந்து வேற ஒரு ரூமில் படுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது கேட்கவே க்ரீப்பியாக இருக்குல்ல. இது 2 பேரும் வந்து அட் அ டைமில் வந்து 2 பேருமே அந்த பையன் அந்த அண்ணா பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்கேரியான ஒரு விஷயம். ஸோ எனக்கு கேட்ட உடனே என்ன சொல்கிறீங்க நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சு கேட்ட உடனே. சரி ஓகே. அப்புறம் காலையெல்லாம் எழுந்து கேட்குறாங்க, ஏய் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஏன் இங்கே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை விட்டுடுறாங்க. அடுத்த நாள் அதே டைமில் திருப்பியும் வந்து இந்த மாதிரி யாரோ பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் இந்த மாதிரி யாரோ ஆனால் ஒரு பொண்ணு தான் உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்து உட்காந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு he just feel that soul presence. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு 3வது நாள் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, இவங்க லேப்டாப்பில் வந்து பார்த்துட்ருக்காங்க, ஏதோ படமாக என்னமோ பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ பிஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப், ஓகேவா, லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க சொல்லவே எனக்கு நடுங்குது. என்னடா பிரைட்னஸ் ஆஃப் ஆகுது, எனக்கே பயமாகுது. ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து அந்த லேப்டாப் இருக்குது. லேப்டாப்க்கு முன்னாடி வந்து ஒரு தலையை விரித்து போட்டு கருப்பாக எரிஞ்ச உருவம் உட்காந்துட்டு இருந்திருக்கான். ஸோ அவங்க பயந்து எழுந்து ஓடியே போயிட்டாங்க. ஸோ வந்து அதுலேருந்து அந்த அண்ணா வந்து மேலே வந்து சரியாக தூங்குறது இல்லை, படுக்கிறது இல்லை. என்ன பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி, ஓகேவா. ஏன்னா தெரியல எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னே தெரியலை. தென் வந்து ஒரு சில இந்த மாதிரி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தனியாக எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருந்தாங்களா, அதனால வெளியே போயிட்டாங்களா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்களுக்கு நடந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது எனக்கு கேட்ட உடனே கம்ப்ளீட்டாக வந்து ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரியல. ஓகே நம்ம பேசுவோம். இது நிறைய பேருக்கு வந்து ரீசெண்டாக கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது நான் 9 months பிஃபோர் நான் கேள்விப்பட்டேன். நான் அப்போ தான் நான் வந்து அது யூடியூப்லலாம் பார்க்குறேன். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது மோஸ்ட்டாக வந்து பாய்ஸை மட்டுமே குறி வைக்கிற ஒரு பேயோட வேலை. மோகினி பிசாசு, பேரே வந்து மோகினி, ஓகேவா. ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணாது. தென் வந்து இது வந்து அங்கிள்ஸை வந்து டார்ச்சர் எதுவுமே பண்ணாது, குழந்தைங்களையும் எதுவுமே பெருசாக டார்ச்சர் பண்ணாது. ஏன்னா ஃபீவர் வர வைக்குமா, தென் வந்து அழுக வச்சுட்டே இருக்குமா. ஆஃப்டர் வந்து இது வந்து பியூராக வந்து யாரை வந்து குறி வைக்கும்னா வெர்ஜின் பாய்ஸ், அன்மேரிட் பாய்ஸை தான் வந்து இது வந்து பியூராக வந்து குறி வைக்கிற ஒரு பேயோட வேலைன்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீ பேசு, இது நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி அவங்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து அவங்களோட சார்பாக வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டேன். யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இப்போ அந்த அண்ணா வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. நவ் ஹீ இஸ் கூல் அண்ட் ஹாப்பி அண்ட் பர்ஃபெக்ட். இப்போ எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. தென் வந்து அந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு ஃபீல் இருக்குன்னு நான் சொன்னேன்ல. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து அங்கே உட்காரவே இல்லை, பட் ஆனால் வந்து என்ன மாதிரியே உருவம் நானுமே அந்த இடத்துல நான் பார்த்தேன். நான் அம்மா கிட்ட சொன்னேன், அது பிரம்மை அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ இது நிறைய பேர் சொல்லும்போது, நீ வந்து பொய் சொல்லாத, நீ வந்து விளையாடாத, நீ வந்து ப்ராங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் வந்து நான் அதை பெருசாக நான் வந்து சொல்லிக்கலை, யார்கிட்டையுமே வந்து இதை வந்து ஓப்பன் அப் பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கோஸ்ட் ஸ்டோரி. ஸோ எனக்கு வந்து இது கேட்கும் போது ரொம்பவே க்ரீப்பியாக ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.